தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் உள்ள அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் வர்ஷினி. தமிழகத்தில் உள்ள அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மதியத்துக்கு மேலாக திடீர் சோதனை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அரசு அலுவலகங்களில் சோதனை மேற்கொண்டு லஞ்சம் பெறுவதற்கான ஆவணங்கள் சிக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகம், தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேரூராட்சி அலுவலகம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகம், அதே போன்று திருப்பூரில் இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகம் உள்ளிட்ட தற்போது கிடைத்த தகவல்படி 5க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகம், அதே போன்று சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்சம் பெறுவதாக வந்த தகவலின் அடிப்படையில் தான் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இந்த திடீர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு இதே போன்றுதான் வட்டாட்சியர் அலுவலகம், அதே போன்று சார் பதிவாளர் அலுவலகங்களில் இதே போன்று அதிரடியாக சோதனை மேற்கொண்டு அந்தந்த அலுவலகங்களில் வரக்கூடிய கையூட்டு பெறக்கூடிய நபர்களிடம் இருந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட இடங்களில் திடீர் சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இவர்கள் வட்டாட்சியர் அலுவலகம் வரக்கூடிய பணம், அதே போன்று ஜிபே மூலமாக வரக்கூடிய பணம், அரசு அலுவலகங்களில் கணக்கில் காட்ட முடியாத பணம் கைப்பற்றப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று அவர்களுடைய அரசு அலுவலகங்கள் தாண்டி கணக்கில் காட்டாத பணங்களை பறிமுதல் செய்து அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க இருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது வரை 5க்கும் மேற்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகம், அதே போன்று வட்டாட்சியர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சோதனை பொறுத்தவரை இன்று மாலை வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோதனை முடிவில் எவ்வளவு லட்சம் ரூபாய் இவர்கள் கையூட்டாக பெற்றிருக்கிறார்கள், அதே போன்று கணக்கில் காட்டாத பணங்கள் எவ்வளவு இருக்கிறது என்பது தொடர்பாக செய்தி குறிப்பாக வெளியிடப்படும் என லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.